Lion Desert King dates வாங்குங்க. Lion Desert King dates. சிங்கம் போல strength எனக்கு. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளவு சக்தி இருக்கா? நீங்கள் விஜய் சார் எடுத்துக்கோங்க, அஜித் சார் எடுத்துக்கோங்க, யாருன்னா எடுத்துக்கோங்க. அவங்கள பார்த்து கண்ணு போடாதவங்க இருப்பாங்களா? இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக கண்ணு வைப்பாங்க. ஸோ அவங்களோட க்ரோத் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? காவியா வந்து பெரியாள் ஆகிட்டாங்களாம், நிறைய சம்பளமா, 2 லட்சம் சம்பளம், 5 லட்சம், இது எல்லாருமே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸாக நடக்கும். ஸோ கண்ணு போடுறது ஒரு வரம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது, நான் ஃபோட்டோ எடுத்தேன் இதுக்கு நடக்க போதா ஐயோ அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து திரும்ப அதே நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கும். பேர்னிங் டிசைர்னு சொல்லுவாங்க. அது சிம்பிள் எக்ஸாம்பிள்னா, ஒருத்தவங்களை வந்து தண்ணிக்குள்ளே முக்கிடுறோம், அவங்க வந்து வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு மூச்சு தேவைப்படும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காரணம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த சோலார் சக்கரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க நினச்சபடி முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சக்கரா தான். இதை நம்ம வந்து தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவோம். பண்ணி காமிக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வந்து யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்களோ அது ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணணும். ஸோ எப்படின்னா வந்து எக்ஸைல் பண்ணுறது தான். கந்தசஷ்டி கவசம் படிக்கிறப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, லைன்ஸ் எல்லாம் வந்து உடம்புல இருக்க ஒவ்வொரு பாட்டையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு வேல் வந்து பாதுகாக்குது. பெரியவர்கள் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க காலில் விழுகிறப்போ அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சக்கரா வந்து அவங்க வந்து தொடுவாங்க. அவங்ககிட்ட இருக்க எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நியூமராலஜிஸ்ட், அஸ்ட்ராலஜர், லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் மேம். சார், இப்போ வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து நம்ம முக்கியமாக பயப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னா அது வந்து மற்றவங்களோட அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது. இன்றைக்குமே கூட வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில், வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சுற்றி போடுற வீடுகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. அப்போ கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளவு சக்தி இருக்கா? அது நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு சேஞ்சஸை வந்து கொடுக்குமா சார்? இப்போ கண் திருஷ்டிக்கு பவர் இருக்கானா? இருக்குது, ஆமாம். பட் அதை நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் விஜய் சார் எடுத்துக்கோங்க, அஜித் சார் எடுத்துக்கோங்க, இல்லை யாருன்னா எடுத்துக்கோங்க. அவங்கள பார்த்து கண்ணு போடாதவங்க இருப்பாங்களா? இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக கண்ணு வைப்பாங்க. ஸோ அவங்களோட க்ரோத் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்ணு போட தான் க்ரோ ஆயிருப்பாங்க. ஏன்னா உங்களை பற்றி பேச தான் நீங்கள் க்ரோ ஆவீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, எப்போல்லாம் வந்து அவங்க 2 பேருமே, ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களும் இருக்காங்க, பட் இவங்க 2 பேரும் மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி கமெண்ட்ஸ் வந்திருக்கும், இல்லைனா கண்ணு போட்டிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது பேசியிருப்பாங்க. அது காசிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து கமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து கிரிட்டிசிசமாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்த காலத்தில், அவங்க காது கொடுத்து கேட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப், அது வந்துட்டு தான் இருக்கும். நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் கூட வருவேன், இந்த காதிலே இக்னோர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு 2 பேருமே வந்திருப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் அவங்களோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா இமாலய க்ரோத். ஸோ நான் இப்போ வந்து அவங்க ரூல் பண்ணுறாங்க 2யும். ஸோ இதே தான் நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, அந்த கண்ணு போடுறதுக்கு நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கோ, நீங்கள் அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வண்டி வச்சுருக்கீங்க ஷோ ஆஃப் பண்ணுறீங்க, இல்லை அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சுன்னா என்னால் வந்து நான் அஜிடேட்டடாகவே இருப்பேன். நீங்கள் எதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து ஒரு விஷயம் என்னால் கரெக்ட் பண்ண முடியாது. அந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னா அது எனக்கு நாட்கணக்காக இருக்கும். ஏன் இப்படி குண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, ஐயோ இப்படி கேட்டாங்களே, அதுவும் ஸ்டேஜில் கேட்டாங்களே அப்படின்னு நான் வந்து பதட்டப்பட்டுகிட்டே இருப்பேன். இந்த கயிறு ஜாஸ்தி இருக்குது பாரு, கட் பண்ணலாம்ல, இல்லை வாட்ச் வந்து ஓடல அப்படின்னா நான் வந்து அதை சரி பண்ணிட முடியும். அந்த 30 செகண்ட்ஸில் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது அக்கறையில் சொல்கிறது. கரெக்டுங்களா? நீ ஏன் கல்யாணமே பண்ணாமல் இருக்க, ஏன் உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. சாரி ரொம்ப இது, பட் இந்த மாதிரி நான் கேட்குறப்போ அதை அவங்களால கரெக்ட் பண்ண முடியாது. அந்த 30 செகண்ட்ஸில் அவங்களால கரெக்ட் பண்ண முடியாது. பட் அது உங்களுக்கு கொடுக்குற இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருவீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆப்வியஸாக கண்ணும் இதே தான். ஸோ நீங்கள் அதை இக்னோர் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆனால் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் காவியா வந்து பெரியாள் ஆகிட்டாங்களாம், நிறைய சம்பளமா, 2 லட்சம் சம்பளம், 5 லட்சம்,
இப்படி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸாக நடக்கும். நீங்கள் மாஸ் ப்ரேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கூட்டு வழிபாடு, அது கூட்டு வழிபாடு. அது வழிபாட்டுக்கும் அதே தான், ஒரு 100 பேர் சேர்ந்து சொல்கிறதுக்கும் அதே தான். ஆனால் பேரை சேர்ந்து சொல்ல வச்சிடலாமா சார்? சொல்ல வச்சிடலாம். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, உங்களோட மென்டல் பீயிங்கை அஃபெக்ட் பண்ணிருச்சு, நீங்கள் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து கீழே விழுகிறது எல்லாமே நடக்கும். அதை இக்னோர் பண்ண கற்றுக்கிட்டீங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் முடியும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் சார், அஜித் சார் எடுத்துக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கும். பட் அதை எடுத்துகிட்டு இருக்கப்போ அவங்களுக்குள்ள பயங்கரமான மனப்போராட்டம் இருக்கும். நம்ம இது நடிக்க வரணுமா வேணாமா, நம்ம பெரிய அட்டிடியூட் காமிக்கிறோமா, எல்லாமே அவங்களுக்குள்ள இந்த கேள்விகளாக இருந்திருக்கும். ஸோ கடவுள் எப்படின்னா யார் எப்படி எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம்ஸையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் எல்லாத்தையும் வச்சுருப்பார். யாருமே வந்து ஈஸியாக கடந்து போயிட முடியாது. நமக்கு தெரியாதே ஒழிஞ்சு அவங்களும் எல்லாமே கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களால் இப்போது உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சா, இப்போ யார் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களும் கண்ணு போடுறது நல்லது அப்படின்னு நீங்கள் அந்த அட்டிடியூடில் பார்த்துட்டு, பட் அதை வந்து நீங்கள் உள்ளே விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான், காவியா வந்து இவ்வளோ வாங்குறாங்களா அவ்வளோ வாங்குறாங்களா அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக நெக்ஸ்ட் டைம் வரப்போ நீங்கள் வந்து அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்களை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு வந்து சென்னையில் வேலை பார்க்குறாங்க, நல்ல சம்பளம், நல்ல ஒரு ஃபுட்டு, ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்களாம், ஃபோக்கில் தான் சாப்பிடுவாங்களாம், அதே மாதிரி இங்கே ஏசி பஸ்லாம் கூட்டு போவாங்களாம் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் கிராமத்துலலாம் கேளுங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வேறு எதாவது பண்ணிகிட்ருக்கலாம் இங்கே, பட் அவங்க சொல்கிறது வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிறவங்க அவங்க வந்து திரும்பி வந்து இவங்க பையன் இப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னா அது ரியாலிட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அது நடந்திருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. கண்ணு போட்டால் தான் பெரிய ஆளாக முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகணுன்னா நிறைய பேர் உங்களை பற்றி பேசணும், கரெக்டுங்களா? அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நீங்கள் லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கிடைக்காது. ஸோ கண்ணு போடுறது ஒரு வரம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட குழப்புற மாதிரி, பட் தெளிவாக உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது எனக்குமே வந்து ரொம்ப நாள் கழித்து புரிஞ்சுது. நானும் ட்ரை பண்ணிருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்ணு பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து அது நம்மளுக்கு ஏதோ வந்து ஒரு தோஷம், அந்த அளவுக்கு வந்து ஒரு பயத்தையே நம்ம கொடுத்துருந்துச்சு. ஆனால் கண்ணு படுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு க்ரோ ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்களுமே கூட இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். சார் இப்போ வந்து நம்ம நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்க்குறோம் சார். அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்க்கும்போதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அதுவுமே கூட இந்த கண் திருஷ்டிக்கு வந்து வழிவகுக்குமா? நீங்களே ஆன்சரும் சொல்லிட்டீங்க மேம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க, ஒரு 2-3 டிகேட்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. கல்யாணத்தில் கூட, இல்லைனா வந்து மாசமாக இருந்தால் கூட ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டாங்க. பட் இப்போது வந்து மெட்டர்னிட்டி ஷூட்லாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்தோடனே 2 மாதத்துலேயே எடுக்கிறாங்க. எல்லா ஷூட்ஸும் பண்ணுறாங்க. அதை இன்ஸ்டாலையும் பேஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் வந்து அவங்களால மானிட்டைஸ் பண்ண முடியும் அதையும் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக பார்த்தா நம்ம கண் திருஷ்டினால் நெகட்டிவ்ஸ் தான் நடக்கும் அப்படின்னா அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே 90% வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கக்கூடாது, கரெக்டுங்களா? பட் இப்போ காலத்தின் சேஞ்சஸ்னால அது ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அது ஒரு ட்ரெண்டாக கூட மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் நல்ல பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்களே வந்து பதில் சொல்கிறேன். ஸோ இது எப்படி அவங்க எடுத்துட்டாங்க, ஆனால் இவங்களுக்கும் அதே ரூல் அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ போடுறீங்க, உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதோ ஒன்று நெகட்டிவ் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மண்டைக்குள்ளே எடுத்துக்கிறீங்க. நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், இதுக்கு நடக்க போதா ஐயோ அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து திரும்ப அதே நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கும். அது அவங்களால நடந்துச்சா அப்படின்னா அது கம்மி. ஆனால் நீங்கள் அந்த தாட்டை உள்வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் பவர் கொடுத்து திரும்பி திங்க் பண்ணனால நடந்துச்சான்னா அதுதான் உண்மை. இது எல்லாமே ஈஸி, பேசுகிறது ஈஸி, பட் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட முடியும். பட் இன்றைக்கி யாரெல்லாம் ஷூட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க, இக்னோரிங் ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் தள்ளிவிட ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ இதே தான் கண்ணு போடுறதுக்கும் அதே தான். பட் கண்ணு போட்டால் தான் நிறைய பேர் உங்களை பற்றி பேசினா தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியும். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இருந்துக்கலாம். பட் பெரிய லெவலில் க்ரோ ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்களுமே நிறைய மேடையில் பேசியிருப்பீங்க. யாரெல்லாம் உங்களை வந்து பேச்சை வந்து சூப்பர் சொன்னாங்க அப்படின்னா தான் நீங்கள் க்ரோ ஆவீங்க. உங்களுக்கு ரீச் கிடைக்கும். நீங்கள் அடுத்த நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அதை வந்து நீங்கள் வந்து மண்டைக்குள்ளே போட்டு ஐயோ நீ பேசினது சரியில்லைன்னு ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் சொன்ன இந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அதுக்கு உயிர் கூட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த ப்ராக்ரஸ் நமக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து கடவுள்கிட்ட கேட்டால் அவர் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை இந்த யூனிவர்ஸ் அதுவே நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து காரிய சித்தி அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் எது சிறந்தது, எது நமக்கு வேண்டிய விஷயங்களை சீக்கிரம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் சார்? ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையில் வந்து செயல்பட்டுருக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ போகணுன்னா டிஃப்ரெண்ட் பாத்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பாத் வந்து ஈஸின்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் ஒர்க் ஆகணும். அல்டிமேட்டாக நீங்கள் கோயம்புத்தூருக்கோ இல்லை மதுரைக்கோ போகணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும். ஸோ பட் பேசிக்காக இது ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு மனசில் ஒரு இன்டென்ஷன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தும். ஸோ ஒரு உணர்வு நீங்கள் எதாவது சாதிக்கணும் இல்லை அச்சீவ் பண்ணணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அது ஆழமாக போய் பதிஞ்சிருச்சுன்னா அது வந்து அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதுவே முடிவு பண்ணியிருக்கோம். பேர்னிங் டிசைர்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சிம்பிள் எக்ஸாம்பிள்னா, ஒருத்தவங்களை வந்து தண்ணிக்குள்ளே முக்கிடுறோம், அவங்க வந்து வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு மூச்சு தேவைப்படும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எது உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுதோ அது நிச்சயமாக நடந்தே ஆகும். நீங்கள் அதை நோக்கி போயே ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு வந்து புக் எழுதணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் ஒரு காரணத்துக்காக புக் எழுதணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது நடந்தே ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டென்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான செயல்பாடு எல்லாமே இந்த யூனிவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கடவுள் மூலியமாகவும் செயல்படுத்த முடியும். பட் நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்க, ஸோ உங்கள்கிட்ட என்ன முயற்சி இருக்குது அது ஃபஸ்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இல்லை பிரபஞ்சம் வந்து அதோட ஹெல்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நிலைமையில் இருக்கீங்க, ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1 இயர் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், இல்லைனா ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட் அந்த எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அது வந்து ஆழமாக பதிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் நான் நேற்று என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னோடய கோலை நோக்கி 1 இன்ச்சுனாச்சும் நகர்ந்துருக்கேனா. ஸோ நடக்க முடிஞ்சால் நடக்கணும், ஓட முடிஞ்சால் ஓடணும், நான் தவள முடிஞ்சால் தவளணும். ஆனால் நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா, என் கோலை நோக்கி போடணும். இந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து செவிசாய்க்க ஆரம்பிக்கும், உங்களுக்கான வழிகள் கிடைக்கும். யாராவது திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீ அந்த வேலை கேட்டுட்டு இருந்தேல இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த இடம் நீ பார்த்துட்டு இருந்தேல இதெல்லாமே பிரம்மாண்டமாக நடக்கும். உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்ததா கூட இருக்கலாம், இல்லை யூனிவர்ஸ் கொடுத்ததா கூட இருக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிற புள்ளி உங்களோட இன்டென்ஷன்ஸு, உங்களோட உணர்ச்சி. மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு பேசுகிறேன், இந்த வீடியோ பார்க்குறாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும், இவங்க சொல்லிட்டாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அது வந்து ஷார்ட் லிவ்டு, சின்ன சின்ன போதைன்னு சொல்லலாம், இல்லைனா சின்ன ஒரு மாதிரி. அந்த மோட்டிவேஷனுமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கிட்ட இருக்கு சார், ஆனால் அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் டிசிப்ளின் வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ, உங்களை சந்தோஷப்படுத்தோ படலையோ, நான் பண்ணணும், டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு இந்த டிசிப்ளின் வந்து உங்களை லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போகும். இந்த டிசிப்ளின் மோட்டிவேஷன் வந்து உங்களை நீங்கள் எங்கே போகணுமோ அதை கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கு கடவுளும் உங்களுக்கு செவி சாய்ப்பாங்க, இந்த யூனிவர்ஸும் செவி சாய்க்கும். காரிய சித்தி அதுக்குண்டான பரிகாரம்லாம் எனக்கு தெரியாது, அது வந்து நான் டெஸ்ட் பண்ணதில்லை. பட் கடவுளும் பிரபஞ்சமும் நிச்சயமாக நீங்கள் கேட்குறத செஞ்சு கொடுக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சிலரை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டோன்னா நம்ம இதை நினைக்கிறோம், ஆனால் இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். ஐயோ நான் இதை நினச்சிட்டேனே, நான் நினைக்காம இருந்திருந்தா இது நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்கலாம், அது கூட சேர்ந்து நெகட்டிவ்ஸும் வரதான் செய்யும், வராமல் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகணுன்றது எண்ணம், ஆனால் போனால் எனக்கு சளி பிடிச்சிரும், இல்லை வந்து உடம்பு வலிக்கும், இல்லைனா வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவோம், இல்லை குழந்தைங்க அழுதும். நீங்கள் காரணம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் இதை நானும் பண்ணியிருப்பேன், நீங்களும் தப்பு பண்ணியிருப்பீங்க. பட் இது வந்து அதை நான் சொன்னல, நடக்க முடிஞ்சால் நடக்கணும், ஓட முடிஞ்சால் ஓடணும், தவள முடிஞ்சால் தவளணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டெப்புக்கும் நாளைக்கு இருக்கிற நிலைமைக்கும் வந்து கொஞ்சம் நாச்சும் முன்னேற்றம் இருக்கணும். நீங்கள் நினச்சதை நோக்கி போகணும், இதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிசிப்ளினை நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே அமையும். நீங்கள் என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 21 days 42 daysனு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 21 days நீங்கள் காலைல 5:30 மணிக்கு எழுந்திரிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம 20 days பண்ணுவோம், ஆனால் 21வது டே விட்டுருவோம். ஆனால் விட்டால் கூட பரவாயில்ல, திரும்பி தொடரணும்னு சொல்கிறேன் நான். அது நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு வந்து வசமாயிடும். அது வந்து உங்களோட இயல்பான வாழ்க்கையாக மாறுற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். சார், இப்போ வந்து நான் உங்களை அறிமுகப்படுத்தும் போது வந்து சொன்னேன், அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், லைஃப் கோச் அப்படின்னு சொல்லி. எப்படி நீங்கள் இது 3ஐயும் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா லைஃப் கோச்சாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இது 2 விஷயமும் வந்து எப்படி உங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என்னோட இன்டென்ஷன்ஸ் வந்து நான் பார்க்குற, நான் பேசுகிற மக்களுக்கு வந்து
ஏதோ ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்களோட வெற்றியை வந்து நான் டிட்டர்மைன் பண்ணணும்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். நீங்கள் ஜெயிக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து எவ்வளோ முயற்சி போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட வெற்றி. பட் இது இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டில் பிறந்திருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மொபைல் நம்பராக இருக்கலாம், வெஹிக்கிள் நம்பராக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்களோட வீடு குடிப்போன என்ன கூட இருக்கலாம். இது வந்து ஐதர் நீங்கள் விருப்பப்பட்டிருப்பீங்க இல்லை உங்களை தேடி வந்திருக்கும். இது ஒரு செட். நீங்கள் பிறந்தப்போ சில பிளானட்ஸ் வந்து உங்களோட சார்ட்டில் உட்காந்துருக்கும். ஸோ அது உங்களை ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இது ரெண்டாவது. இதுதான் நம்ம அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம். தேர்டு வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த வீட்டுக்கு எப்படி வந்து பஞ்சபூதங்களும் அந்த வீடு வந்து அப்சர்வ் பண்ணுது, அது வந்து ஏரும் சன்லைட்டும் நல்லா வருதா வரலையா, எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, அது வந்து வெல் லிட் வீடாக இருக்கா இல்லைனா இருட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்த்து உங்கள் பாடியில் சக்ராஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்தந்த சக்ரா இந்தந்த வேலையை செய்யும். ஸோ உங்கள் சக்ராஸ்லாம் பேலன்ஸ்டாக இருக்கா, இல்லை ரொம்ப வந்து டிப்ளீட்டடாக இருக்கா, இல்லைனா வந்து ரொம்ப வந்து எனர்ஜி ஜாஸ்தி இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணுற பார்க்குறப்போ எல்லாமே ஒரே லைனில் வந்து நிற்கும். ஸோ உங்களை பற்றி ஒரு டிசைன் சொல்லிடும். நீங்கள் இதுதான் உங்களுக்கு நல்லா வரும், இதெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு வந்துடும். ஸோ இதை நான் எடுத்து சொல்கிறப்போ நான் ஒரு கோச். இது எல்லாமே வந்து ஏன்னா முயற்சி நீங்கள் போட்டுருவீங்க. முயற்சி போட்டும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ண நம்பர்ஸும் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நீங்கள் பிளானட்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் வீடு சக்ராஸ் எல்லாமே உங்களோட வெற்றிக்கு முன்ன பின்ன வச்சுருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை நான் எடுத்து சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறப்போ இது கரெக்ஷன் ப்ளஸ் உங்களோட எஃபோர்ட்ஸ் வந்து உங்களை வந்து பெட்டராக்கும், உங்களோட கோலை நோக்கி உங்களை ஓட செய்யும். ஸோ இதனால தான் வந்து நான் லைஃப் கோச்சு. ஸோ முழுமையாக படிக்கிறப்போ எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டை நிற்கிறத நான் பார்க்குறேன். நம்பர்ஸ் என்ன சொல்லுதோ அதான் வீடும் சொல்லுது, வீடு என்ன சொல்லுதோ அதான் சக்ராஸும் சொல்லுது, இந்த சக்ராஸ் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் சார்ட் பார்த்தோன்னா அங்கே பிளானட்ஸும் அப்படி தான் உட்காந்துருக்கு. ஸோ இதனால தான் வந்து ஐ கால் மைசெல்ஃப் லைஃப் கோச். சார், இப்போ வந்து நீங்கள் சக்ராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. உடம்புல வந்து எத்தனை சக்ராஸ் இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணுது, அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் சார்? நிறைய சக்ராஸ் இருக்குது மேம். பட் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரு 7 சக்ரா மட்டும் தான். அது ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் சக்ரான்னு சொல்லுவோம், இல்லை மூலாதார சக்ரான்னு சொல்லுவோம். நம்மளோட முதுகுத்தண்டோட பேஸில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா அது பேஸில் இருக்கும். ஸோ இது எதுக்கு பயன்படுதுன்னா ப்ராஸ்பெரிட்டிக்கும் ஃபர்டிலிட்டிக்கும் வந்து இதுதான் காரணம். நீங்கள் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு போகணும். ஸோ இந்த சக்கரா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஓட ஆரம்பிப்பீங்க, நீங்கள் ஒரு வேலை தேடி போவீங்க, வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் குழந்தைக்குட்டியை பார்த்துக்கிறதுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த சக்கரா வந்து கொஞ்சம் டிப்ளீட்டாக இருக்குது, அதாவது எனர்ஜி கம்மியாக இருக்குங்கிறப்போ சிலர் வந்து வேலைக்கே போக மாட்டாங்க, இல்லைனா வந்து 3 மாதம் ஒரு வேலை இல்லை, இன்னொரு 3 மாதம் ஒரு வேலை இல்லை, அப்படி இருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக வந்து எங்கெல்லாம் வந்து அடிக்கொருக்கா வேலை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ் சக்கரா டிப்ளீட்டாக இருக்கும். அடுத்து வந்து சாக்ரல் சக்கரான்னு சொல்லுவோம், நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கும். அது வந்து எதுக்கு அப்படின்னா க்ரியேட்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும். அது ஹியூமன் க்ரியேஷனாக இருக்கலாம், இந்த நம்ம ஒரு பாட்டு பாடுறது, இல்லைனா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இல்லை க்ரியேட்டிவ் என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டுக்குமே அதுதான் வந்து இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்மள மாதிரியே ஒரு க்ரீச்சரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து க்ரியேஷன்ஸ் நம்மகிட்ட உருவாகுது. அடுத்து வந்து நேவல் சக்கரான்னு ஒன்று இருக்கும். இது வந்து இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் நோயிங் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் ராட்டந்தூரில் சுற்றுறப்போ உங்களை அறியாமே வந்து வயிறுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஸோ அடுத்து உங்களை யாராவது சப்போஸ் குத்த வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது காட்டி கொடுத்துருவங்களேன், உங்களை அறியாமே காட்டி கொடுக்கும். ஸோ இதுக்கு தான் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் நோயிங் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோலார் ப்ளக்ஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து சக்ரா இது மட்டும் சோலார் ப்ளஸ் சக்கரை மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்களோட அஸ்ட்ராலஜி படி எதுவும் சரியில்லை, அவங்க நம்பர்ஸும் சரியில்லை, ஆனால் வெறி பிடிச்ச மாதிரி இருந்து சாதிச்சு காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க நினச்சா முடிச்சுட்டு தான் விடுவான் அப்படின்ட்டு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த சோலார் ப்ளஸ் சக்கரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க நினச்சபடி முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. ஸோ உங்கள் நம்பர்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் பிளானட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, இந்த சக்கரா பேசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா அது முடிச்சுட்டு தான், அது முடிக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியப்படணுமோ என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க, அன்பை பரிமாறிக்கிறதுக்கு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறதுக்கு, கிட்டத்தட்ட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறதுக்கு அந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இந்த த்ரோட் சக்கரான்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் கிரியேஷன்ஸ்க்கு வந்து சாக்ரல் சக்கரான்னு. இந்த சக்கரா வந்து நீங்கள் பாட்டு பாடுறது, இல்லைனா வந்து எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ, இப்போது யாரெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ, யாரெல்லாம் மியூசிக்கில் இருக்காங்களோ, யாரெல்லாம் க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த த்ரோட் சக்கரா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவாக இருக்கும். இந்த த்ரோட் சக்கராவும் சாக்ரல் சக்கராவும் இன்டர் கனெக்டட். ஸோ
ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே போனாவே கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஆனால் வந்து இந்த பயம் வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ரெண்டு சக்கராஸுமே சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஆனால் ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்துக்கோங்க, இளையராஜா சார் எடுத்துக்கோங்க, அவங்களாம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறப்ப இதெல்லாம் தப்பிச்சு வந்துட முடியும். பட் ஜென்ரலாக ஒரு டாக் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து இதுதான் காரணம். இந்த சக்கராவும் சாக்ரல் சக்கராவும் த்ரோட் சக்கராவும் கிட்டத்தட்ட சேர்ந்தே வேலை செய்யும். ஒன்று எனர்ஜைஸ்டாக இருந்தால் பெருசாக இருக்கும், டிப்ளீட்டட் இருந்தாலும் பெருசாக டிப்ளீட்டடாக இருக்கும். அடுத்து வந்து ஆக்யன் சக்கரான்னு சொல்லுவோம், இங்கே இருக்கும். இப்போ உங்களை இன்னொருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைனா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை கட்டி அமைக்கணும், நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சக்கரா தான். இதை நம்ம வந்து தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவோம். நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை அறியணும், நமக்கு என்ன வேணும் என்ன தேவையில்லை, நம்ம வந்து உள்ளே எவ்வளோ தூரம் போவோம், கடவுள்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சக்கரா வந்து இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டோட உள்ளே கனெக்டடாக இருக்கும். ஸோ இது வந்து டேப் பண்ணுறப்போ நீங்கள் இப்படி சும்மா தட்டினாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது எக்ஸாம் ஹாலெல்லாம் வந்து கொஷினை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கை வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க மேம். அதே மாதிரி தான் பொட்டு வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பொட்டு வைப்பாங்க, அதுக்கும் இதே காரணம் தான். அடுத்து வந்து இது வந்து யூனிவர்சல் சக்கரான்னு சொல்லுவாங்க, இல்லைனா சகர்ஷனான்னு சொல்லுவோம். கடவுளோட இல்லை யூனிவர்ஸோட எனர்ஜி வாங்கணும், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்கு இந்த சக்கரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் மொட்டை அடிக்கிறாங்க, ஏன் வந்து பிறந்தவனே முடி எடுக்கிறாங்கன்னா, போன ஜென்மம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் ஆனால் ஜென்மத்திலேருந்து கட் ஆகணும், இந்த ஜென்மத்துக்கு புதுசாக வந்து ஒரு பிறப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அது வந்து ஒரு மித்திக்கலான ஒன்று. பட் நம்ம வந்து எனர்ஜி வந்து யூனிவர்ஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வே வந்து இந்த சக்கரா மூலிமா நமக்கு வரும். ஸோ இதுதான் சக்கராஸோட வேலை. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து இந்த சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கபாலபதி பிராணாயம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு பிராணாயம் தான், அதை பண்ணாவே போதும், எல்லா சக்கரமே ஆக்டிவேட் ஆகிடும். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வந்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அது ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணணும். ஸோ எப்படின்னா வந்து எக்ஸேல் பண்ணுறது தான், அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களால எவ்வளோ முடியும் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ப்ராப்பர் கைடன்ஸோட உங்களோட கோச் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு. ஸோ இந்த ஒரு சக்கரா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் பண்ணும். இது ஒரு வே. இன்னொரு வே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தோப்பு கர்ணம் போடுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ தோப்பு கர்ணம் போடுறப்ப எப்படி போடுவோன்னா, இந்த லெஃப்ட்டை இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே பிடிச்சிக்கணும், அடுத்து ரைட்டை வந்து இப்படி பிடிக்கணும், இது அப்புறம் ஃபுல்லாக ஸ்குவாட் உட்காரணும். உட்கார்றப்போ நாக்கை வந்து மடிச்சிக்கணும். மடிக்கிறப்போ வந்து தமிழ் சொல்கிறப்ப இல் வரும் பார்த்தீங்களா, டங் டு பேலட்னு சொல்லுவாங்க. இந்த டங் டு பேலட் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லா சக்கரமும் இன்ஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால தான் எங்கெல்லாம் பிள்ளையார் இருக்காரோ அங்கே வந்து தோப்பு கர்ணம் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த தோப்பு கர்ணம் போடுறதுல உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ஒரு 10 தோப்பு கர்ணம் போட்டாவே டோட்டல் பாடி ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் நாக்கை மடித்து போடுறப்போ உங்கள் எல்லா சக்கராஸும் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 காதையும் பிடிக்கிறப்போ உங்கள் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே வந்து சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த ரைட் பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரியேட்டிவான விஷயத்துக்கு எல்லாமே ஹெல்ப் ஆகும். லெஃப்ட் பிரெயின் வந்து லாஜிக்கலான விஷயத்துக்கு எல்லாமே. ஸோ இது ஹோலிஸ்டிக்கான விஷயம். ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து தோப்பு கர்ணம் டெய்லியும் இல்லைனா எங்கெல்லாம் பிள்ளையரை பார்க்குறோமோ அங்கே போட சொல்கிறது. ஸோ இது ஒரு வே. இன்னொன்று வந்து பர்டிகுலராக நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிட்டு எந்த சக்கரா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணுமோ அந்த சக்கராவை நினச்சிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சக்கரா பேலன்ஸ்டாக இருக்குது, கிளென்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு 4 தடவை சொன்னாவே போதும், அது ஆக ஆரம்பிச்சிடும். இதே கான்செப்ட் தான் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. லைன்ஸ் எல்லாம் வந்து உடம்புல இருக்க ஒவ்வொரு பாட்டையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு வேல் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை நினச்சிட்டு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னை வந்து அது கிளென்ஸ் பண்ணுது, எனக்கு எனர்ஜி கொடுக்குன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கரஸ்பாண்டிங்கான சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ். இதை வந்து நேரடியாக வந்து இந்த பாட்டை கேளுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு கடவுள்னு ஒருத்தவங்களை வச்சு அதுக்கு வழிபாட்டு முறையில் ஒன்று வச்சு இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஏதோ ஒரு நாள் பண்ணலைனாலும் 10 நாளில் ஒரு நாள்னாச்சும் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். இப்போ உங்களுக்கே பிள்ளையாரை பார்த்தா என்ன தோணும்? தோப்பு கர்ணம் போடணும்னா அது எதுக்கு ஏன்னு தெரியாது. அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் எந்த தமிழ் வீட்டிலனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 4 தடவைனாச்சும் ஓடிடும் வாசம். ஸோ இது எல்லாமே அதுக்காக தான். ஸோ சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறப்போ உங்கள் பாடி ஃபங்க்ஷனிங் நார்மலாக இருக்கும், உங்களுக்கு நீங்களே உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே இருக்குது. பொதுவாகவே வந்து எல்லா கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலுமே அந்த கோவிலில் வந்து விழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்கள் வந்து காலை நீட்டி, பெண்கள் வந்து காலை மடக்கி வந்து விழுந்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இந்த சக்கர ஆக்டிவேஷன் இந்த மாதிரி. ஆமாம், இதுக்கு இப்போது நீங்கள் வந்து எல்லா பெரியவங்க காலையும் விழுகிறப்போ அவங்க வந்து இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூனிவர்சல் சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும். இவங்க பெரியவங்க நல்ல குவாலிட்டியோடு இருக்கவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் ஆத்மா அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எனர்ஜி வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே இப்படி தான் வச்சுருப்பாங்க.
ஸோ இதுவும் வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆனதான். இது இந்த வழியாக வந்து யூனிவர்ஸ்னா கடவுளுமே வந்து எனர்ஜியை ட்ரா பண்ணி எடுத்து இது வழியாக உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா சாமியுமே இதுக்காக தான் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ எனர்ஜியாக யூனிவர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்கள் பிராணிக் ஹீலிங் போனீங்க அப்படின்னா இதே மெத்தடை உங்களுக்கும் சொல்லி தருவாங்க. ஸோ எனர்ஜி இங்கேருந்து தான் எடுக்கப்படுது, யூனிவர்ஸ்லேருந்து தான் எடுத்து கடவுளுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த நல்ல ஆத்மாக்கள் இல்லைனா வந்து நம்ம பெரியவர்கள் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க காலில் விழுகிறப்போ உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சக்ரா வந்து அவங்க வந்து தொடுவாங்க, அவங்ககிட்ட இருக்க எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அம்மா அப்பா இல்லைனா உங்கள் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தவிர்த்து வேறு யார் காலையும் விழுகாதீங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருக்காங்க சார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணமும் இதுதான். ஸோ நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க காலில் விழுகலாம், பட் அது கண்டுபிடிக்கிறதுல நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதனால வந்து யார் நமக்கு தெரிஞ்சவங்களோ அவங்க காலில் மட்டும் விழுந்துட்டு போகிறாங்க. இன்க்ளூடிங் குரு கூட வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ எங்கள் குருவெலாம் இருக்காங்க, அவங்க வந்து காலில் விழுகாதீங்க நான் வளர்ந்துட்டே போவேன் அப்படிம்பாரு. ஓப்பனாக சொல்லுவார். ராஜசேகர் சார்னா அவர்கிட்ட தான் நியூமராலஜி படித்தேன். காலில் விழுந்தால் அவருக்கு பிடிக்காது. அவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் காலில் வந்து நான் வளர்ந்துக்கிட்டே போவேன் அப்படிம்பாரு. யூனிவர்ஸில் தொடங்கி கடவுள் அந்த காரிய சக்தி அது எல்லாத்தையுமே சொல்லி அந்த சக்ராஸ் பற்றி, அந்த சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் இது பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். நன்றி சார். தேங்க்ஸ் மேம். த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் இஸ் தேர் டைம் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட நேரத்துக்கும் ஐபிசி பக்தி அவங்களோட நேரத்துக்கும் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களோட நேரத்துக்கும் நன்றி. ஸோ இதை டைம் எடுத்து பார்த்துட்டு இருந்த எல்லா நேர்களுக்கும் நன்றி. ஸோ என்னோட ஆசை இல்லைனா வந்து மோட்டோ என்னென்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க எடுக்கணும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கெல்லாம் மணியும் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடைக்கணும். ஆப்வியஸாக இது கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ நன்றி மேம். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.